வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்று ஏற்கனவே ஆனுவல் பிளானர் ஆண்டு அறிக்கையில் வெளியிடப்பட்டது. எத்தனை பதவிகள் குரூப் 1ல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விரிவான விளக்கத்தோட நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 1 வெளியாகும். மற்றும் இதற்கான தேர்வு எக்ஸாம் ஜூன் 15 நடைபெறும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷனை இன்று டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்க்கும்போது ஏப்ரல் 30ஆம் தேதி. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி எல்லாம் முடிச்சிடும், 30ஆம் தேதியோடு முடிஞ்சிடும். ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மே 5ஆம் தேதி முதல் மே 7ஆம் தேதி வரை 3 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும். இது டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக கொண்டு வந்த ஒரு திருத்தம் தான். முன்னாடி ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிடும். இப்போ அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஸோ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், வேறு ஏதாவது நம்ம அதில் கொடுத்த தகவல்களில் மாற்றம் செய்யணும் அப்படின்னா இப்போ கூடுதலாக கடந்த சில வருடங்களாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. 3 நாட்கள் மே 5 முதல் மே 7 வரை பார்த்திங்கன்னா 3 நாட்கள் இந்த வருஷம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம பயன்படுத்தி ஏதேனும் அதில் தவறாக நம்ம தகவலை கொடுத்துருந்தா அதில் மாற்றம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கொடுக்குறாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி காலை 9:30 முதல் 12:30 வரை நடைபெறும். அதுக்கப்புறம் இந்த முதல்நிலை ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப திருத்தச் சாளரம் இது மிக முக்கியமானது. 30ஆம் தேதி அப்ளை பண்ணாலும் அந்த அடுத்த மே 5 to மே 7 திருத்தம் செய்து கொள்ளலாம். ஸோ அந்த எக்ஸாம் ஹாலில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி வழக்கமாக வெளியிடுறது தான். இந்த மாதிரி ஒரு 67 பக்க சிலபஸ் மற்றும் இந்த டீட்டெயிலாம் உள்ளடக்கி 67 பக்க நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பொருள்லாம் கொண்டு போகக்கூடாது, ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு போகக்கூடாது, மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாது, பேஜர் எதுவும் கொண்டு போகக்கூடாது, பென்ட்ரைவ் அந்த ஸ்டோரேஜ் மீடியா அந்த மாதிரி இருக்கிற எதுவும் கொண்டு போகக்கூடாது, கம்யூனிகேஷன் சிப்ஸ் இந்த மாதிரி கொண்டு போகக்கூடாது, மெமரி நோட்ஸ், மெமரி கார்டு இந்த மாதிரியான இருக்கிற எந்த ஒரு டிஜிட்டல் பொருட்களும் எக்ஸாம் ஹாலில் கொண்டு செல்ல தடை செய்யப்படுகிறது. அப்படி மீறி கொண்டு செல்லும்போது அவர்களுக்கு இந்த எக்ஸாம் எழுத தடை, வாழ்நாள் தடை இந்த மாதிரியான அடுத்தடுத்த பனிஷ்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த தெளிவாக தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்னன்னு சொல்லி தேர்வர்கள் கண்டிப்பாக அதை பார்த்துக்கணும். அதெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் நம்ம ஏரியாமையும் நம்ம பேக்லேயோ இல்லை நம்ம பையிலையோ நம்ம பேக்கெட்லேயோ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அது இல்லாமல் அவாய்ட் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி போய்க்கணும். அதை கேர்ஃபுல்லாக ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்துக்கணும். ஸோ இந்த 70 பதவிகள் 2025ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி நடக்க போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் 70 பதவிகளுக்கு நடைபெறும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. துணை ஆட்சியர் அதுக்கு 28 போஸ்டிங் வருது. துணை காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி அப்படின்னு டிசி டெபுட்டி கலெக்டர் 28 போஸ்டிங், டிஎஸ்பி டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் 7 போஸ்டிங் தமிழ்நாடு காவல் பணி. அதுக்கு மட்டும் உதவி ஆணையர் வணிக வரித்துறையில் உதவி ஆணையராக 19 பதவிகளும், உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சியில் 7 பதவிகளும், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலரில் 3 பதவிகளும், உதவி ஆணையர் தொழிலாளர் நலத்துறையில் உதவி ஆணையர் 6 பதவிகளும் என உள்ளடக்கி 70 பதவிகள் நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக 6வது எண்ணில் இருக்கிற உதவி ஆணையர் தொழிலாளர் துறையில் வர உதவி ஆணையர் முதலாக இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த ஒருங்கிணைந்த குரூப் 1 தேர்வில் சேர்க்கப்படுகிறது. ஏற்கனவே இது குரூப் 1 ஸ்டாண்டர்டில் இந்த எக்ஸாம் இருந்தாலும் இது தனியாக நடத்தப்பட்டது. முதல் முறையாக இந்த ஒருங்கிணைந்த குரூப் 1ஓட சேர்த்து இதுக்கு நடத்துகிறாங்க. ஸோ இது குறித்து நம்ம தனியாக பார்க்கலாம். ஏன்னா அந்த எக்ஸாம் அந்த பதவி மிக முக்கியமான ஒரு இதாகவும் அது இப்போ லாஸ்ட் இயர் கால்ஃபர் பண்ணல, இப்போ பண்ணியிருக்காங்க. அதை இந்த குரூப் 1ஓடையே இப்போ மெர்ஜ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ அதை குறித்து நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ 70 பதவிகளுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போது வெளியிடப்பட்டது. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தகவலை வெளியிட்டிருக்காங்க. வயது வரம்பு, ஸோ இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிற வகுப்பினர், அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி சாராத பிற வகுப்பினருக்கு வயது வரம்பு என்னன்னு பார்க்கும்போது 34 வயது. அப்புறம் இதிலே அந்த வயதிலே இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கும்போது 44 வயது டெபுட்டி கலெக்டர் அப்படின்னா. ஸோ மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியாது. துணை காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி போஸ்டிங் எழுத முடியாது. ஸோ அவங்களுக்கு அது கிடையாது. ப்ளஸ் இதில் 44 வயது மற்ற பதவிகளுக்கு 44 வயதாக இருக்கும்.
இந்த பிற வகுப்பினரில் வர, அதாவது ஓசி அல்லது எஃப்சின்னு சொல்கிற அதில் வர ஆதரவற்ற விதவைகளுக்கு 39 மற்றும் வந்து இந்த மாதிரி வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து இந்த 34 வயது கொடுத்துருக்காங்க. இது வந்து பிசி எம்பிசி எஸ்டியாக இருக்கும்போது இதிலிருந்து எல்லாமே 5 வயது கூடுதலாக வரும். இதில் வந்து உச்சவரம்பு 34 இருக்கா, இப்போ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிங்கும் போது ஒரு 5 வயது கூடுதலாக 39 வயது வரும். இளங்கலை பட்டப்படிப்பு இந்த சில போஸ்டிங் 35ங்கும் போது அதுக்கு 40 வரும். ஸோ இந்த சில பதவிகளுக்கு உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட வேலைவாய்ப்பு இதுக்கு 34 அப்படிங்கும்போது அது வந்து 39 5 வருடம் கூடுதலாக வரும். ஸோ 39 வயது வரை இருக்கிற பிசி எம்பிசி எஸ்டி சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எக்ஸாம் எழுதலாம். இந்த முன்னாள் இராணுவத்தினர் வந்து பிற வகுப்பினர், அதாவது ஓசியில் வர 50 வயது வரை உள்ள முன்னாள் இராணுவத்தினர் எக்ஸாம் எழுதலாம். இது வந்து மற்ற பிசி எம்பிசி எஸ்டி வரும்போது 55 வயது வரை எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆதரவற்ற விதவை பொறுத்தவரை அதில் வந்து சேம் தான். பிசி எம்பிசி எஸ்டி வர ஆதரவற்றவர்களுக்கு இதே சேம் வயசாக தான் உங்களுக்கு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. மற்றபடி எல்லாமே மற்ற வயசு எல்லாமே 5 வயது கூடுதலாக வந்து இதில் இடம்பெற்று இருக்கும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் தகுதி, இதில் முக்கியமாக வந்து டிஎஸ்பி எக்ஸாம் எழுதுல இதில் வந்து உடல் தகுதி கட்டாயமாக பார்க்கப்படும். அதில் வந்து ஆண்கள் உயரம் வந்து 165 சென்டிமீட்டர், பெண்கள் 155 சென்டிமீட்டரும், மார்பு சுற்றளவு ஆண்களுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 86 சாதாரண நிலையிலும் விரிந்த நிலையில் 5 சென்டிமீட்டர் கூடுதலாக 86 சென்டிமீட்டர் ப்ளஸ் விரிந்த நிலையில் 5 சென்டிமீட்டர் கூடுதலாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஏப்ரல் 1 நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும்னு சொன்னாங்க, வெளியிட்டாங்க. அதேமாதிரி தேர்வு ஜூன் 15 நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயமாக நடைபெறும். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஷெடியூல் போட்டு எவ்வளோ நாளுக்குள்ளே எந்தெந்த சப்ஜெக்ட் முடிக்கணும், எத்தனை டெஸ்ட் பேட்ச் போகணும், எவ்வளோ டெஸ்ட் பேட்ச் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். நம்ம கோயம்புத்தூரில் அரசுபுரத்தில் இயங்கி வரும் அம்மா ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான பயிற்சி வகுப்புகள் வந்து ஒரு வார காலத்துக்கு முன்பாக தொடங்கி நடந்து வருகிறது. ஸோ ஆர்வம் உள்ள மாணவ மாணவிகள் வந்து உடனடியாக நம்ம போட்டித் தேர்வர்கள் வந்து உடனடியாக நம்ம பயிற்சி மையத்தில் இணைங்க. டெஸ்ட் பேட்சும் தனியாக கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஆர்வம் உள்ளவர்கள் உடனே வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.